இருக்கும்போது சேர சோழ பாண்டிய வம்சாவளியினர் நாடார் சமூகத்தினர்னு சொல்லி அரசாணையே கடிதம் மூலியமா கொடுத்திருக்காங்க. இந்த பன்றி கேரை இந்த பன்றி மட்டும் பத்தாது, தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். நன்றி மன்னா. இல்லாத ஒண்ண ஒரு முதலமைச்சர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்ப சேர சோழ பாண்டியர்கள் நாடார்கள் தான், அந்த மரபினர்கள் தான் நாங்கங்கிறதுல மாற்று கருத்தும் இல்லைல்ல. சேர சோழ பாண்டியர் அவங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்துறாங்க தவிர அந்த மாதிரி இவங்க இல்ல. பாடி லாங்குவேஜ பவ்யமா வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிறது அகில இந்தியாலே நீ ஒருத்தன் தான். ஹரி நாடார். நாடார்னா நான் பிறந்த ஜாதி நாடார் ஜாதி. ஜாதிலியா பிறந்தீங்க? ஏய், ஓ மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா அருணாச்சல நாடார். அம்மா பேரு மாரியம்மாள். எந்த ஊரு? மேல இளந்தைக்குளம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அப்பாவுடைய அப்பா ஆறுமுக காலை நாடார். நாடார். அவங்க அப்பா பேர் அப்பாவும் நாடார். அவங்களுக்கு முன்ன அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல பேர். இல்ல எப்படி தலித் சமுதாயம் தான் இருப்பாங்க, இல்ல வன்னிய சமுதாயம் இருப்பாங்க, புரியல இல்ல தேவர் சமுதாயம் அது இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ராஜபரம்பரமா சொல்லிட்டு போற மாதிரி. ஆதி காலத்துல மனுஷனா பிறக்கும் போது வேட்டையாடி தான் வாழ்ந்தோம். சரி, அப்ப நம்ம எந்த சாதி? மனித ஜாதி. சகல மூஞ்சிதான் பூஞ்சு போட்ட டவல் மாதிரி இருக்கு. ஆனா மூளை நல்லா பிரைட்டா வேலை செய்யுது. ஆரம்ப காலத்தில் நம்ம எல்லோருமே காட்டுவாசியாக வாழ்ந்தோம். ஆடை இல்லாம. நம்ம முப்பாட்டம் எப்படி இருந்தான்? ஆடை இல்லாம இருந்தா, ஆதிவாசியா இருந்தா, அப்படியா இருக்கிறோம். இல்ல. அதனால இனிமேல் நமக்கு நாடாரும் தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் ஆதிவாசிகள். வேணா ஹரி ஆதிவாசின்னு பக்கத்துல போட்டு நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஹரி ஆதிவாசிகள் நம்முடைய முன்னோர்கள் எப்படிதானே இருந்தாங்க. அட ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்கன்னா நானும் பேசினா நீ என்ன பண்ணி? என்னையா முன்னோர்கள்? பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா, பிளேனை கண்டுபிடிச்சானா, இல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சானா? அப்ப நம்ம உண்மையான அடையாளம் எது? ஆதிவாசி தான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம உடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆதிவாசி மாதிரி அடையாளத்தை படுத்திட்டு நாங்க அந்த வம்சத்தை சார்ந்தவன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? கல்லாலேயே அடிப்பானுங்க. ஏன் பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான். ஏன் சொல்ல மாட்டோம்னா அது நிர்வாணமா இருக்கும், ஆடை இல்லாம இருக்கும், அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டு தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டோம். ஆக மொத்தத்துல தொழில் வந்து படிப்படியா அதே தொழிலை யாரும் பின்பற்றி இல்ல. உங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரு? மளிகை கடை. ரைட். உங்க தாத்தா? எங்க தாத்தா விவசாயம். இப்போ உங்க தாத்தா விவசாயம், அப்பா மளிகை கடை, ஹரி நாடார் வந்து ஃபைனான்ஸ். தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். எல்லாரும் தொழில் பண்றாங்க. ஆமா. தொழில் செய்யாம யாரும் சாப்பிட முடியுமா? யாரும் சாப்பிட முடியாது. அப்போ உழைக்கிற வர்க்கம் எல்லா வர்க்கமும் அப்படி இல்லை, எல்லாரும் நாடார் ஆயிட முடியாதுல்ல. இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே போட்டுருவேன். எப்படி எப்படி முடியாது? அது வந்து எங்க அல்லது என்னோட மூதாதையரோட வழியோ நீங்க தவறா சொல்ற மாதிரி இல்ல. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, தோலாய் தனத்தை பாரு, பாந்தனா கூறு கிளட்டி முடிச்சு